வணக்கம். ஒரு நபர் பொய் பேசலாம், ஆனால் பொய்யையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார். அதற்கான அர்த்தம் தான் பிஜேபி. அதற்கான இன்னொரு பெயர் தான் தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்துடைய சுப்ரீம் லீடர் ஞானேஷ்குமார். என் கையில் இருக்கக்கூடிய இந்த கைட்லைன்ஸை பார்த்து விடுங்கள். 2003ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸில் எப்படி இந்த எஸ்ஐஆரை நடத்தலாம், நடத்தக்கூடாது, என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது அனைத்துமே எழுதியிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் பீகார்ல நடந்தது. இப்போ 12 மாநிலங்களில் நடக்க போகிறது. இந்த எஸ்ஐஆருக்கான கைட்லைன்ஸ் இருக்கா? கிடையாது. எந்த விதமான கைட்லைன்ஸும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு நரேந்திர மோடி, ஞானேஷ்குமார், பிஜேபி தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்த போறார்களா? அதற்கு மிஸ்டர் ஞானேஷ்குமார் அவர்கள் கொடுத்த கட்டுக்கதை, நாங்க 2003ஆம் ஆண்டு வெளிவந்த அதே கைட்லைன்ஸை ஃபாலோ செய்கிறோம். அப்படியா? அப்போ இந்த கைட்லைன்ஸை அச்சல் படி நீங்க ஃபாலோ செய்திருந்தால் எதற்காக பொய்களை பேசியிருக்கிறீர்கள்? 2003ஆம் ஆண்டு என்ன பேசப்பட்டது, என்ன கைட்லைன்ஸ் இருந்தது, இன்னைக்கு நீங்க என்ன செய்கிறீர்கள்? இதை பற்றின ஒரு மிக ஆதாரமான, ஒரு மிக ஆழமான டீட்டெயில் ரிசர்ச்சுடன் உங்களுக்கு முன் வந்திருக்கிறேன். இதுதான் ஆதாரம். இந்த கைட்லைன்ஸ் இருக்கு, பட் இப்போ கைட்லைன்ஸே கிடையாது. இந்த கைட்லைன்ஸே நாங்க ஃபாலோ செய்கிறோம் என்றால் கூட இந்த கைட்லைன்ஸை எந்த அளவில் இவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், மக்களை முட்டாளாக்கி வருகிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். மிஸ்டர் ஞானேஷ்குமார் அவரிடம் இந்த கைட்லைன்ஸை பற்றி கேட்டபோது எங்கேயுமே இந்த கைட்லைன்ஸை கொடுக்கவில்லை. எங்கள் கையில் இந்த கைட்லைன்ஸ் வந்து விட்டது, தேடி அலசி இருக்கிறோம். யோகேந்திரா யாதவ் அவருடைய டீம், இன்னும் ஒரு சில ஆக்டிவிஸ்ட்கள் சேர்ந்து இந்த கைட்லைன்ஸை தேடி கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த கைட்லைன்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து வரக்கூடிய 4ஆம் தேதி ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்படுகிறது. உங்களோட டிவி ஸ்கிரீனில் இந்த ரிட் பெட்டிஷனுக்கான ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. பிரசாந்த் பூஷன் இதை சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைக்க போகிறார். இதை பற்றின ஒரு ஆழமான ரிப்போர்ட்டை ஐயநாதன் ஐயா பேச போகிறார். அதை நான் விட்டு விடுகிறேன். இந்த 2003 இதுல என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த காகிதத்தை இவர்கள் மறைக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அதற்கான காரணம் இதை படித்து பார்த்ததற்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. என்ன? இவர்கள் பேசிய 3 தவறுகள், 3 மிகப்பெரிய பொய்கள். ஞானேஷ்குமார் has to answer these questions, which he is not, and he will not. 2003ஆம் ஆண்டு என்யூமரேஷன் ஃபார்ம் நிரப்பப்பட்டது. அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் எப்படி நிரப்பப்பட்டதோ அதே போன்றுதான் இப்பவும் நாங்க இந்த ஃபார்ம்களை நிரப்ப கூறுகிறோம். இது ஞானேஷ்குமார் அவர்கள் கொடுத்த பதில். ஆனால் இந்த பேஜ் நம்பர் 9ல இருக்கக்கூடிய பேரா 24 பி செக்ஷன், சி செக்ஷனை பாருங்கள். இதுல தெளிவாக எழுதியிருக்கிறது, the enumerator will sign both the copies of the record of enumeration, hand over the carbon copy to the head of the senior adult in the member household who is information was obtained after taking signature on the declaration printed on the receiving side. 2 ஃபார்ம்களை நேரடியாக பிஎல்ஓ ஆஃபீஸர் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு காப்பி உங்களுக்கு, இன்னொரு காப்பி பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அதற்கான கையெழுத்தை போட்டு அப்ரூவ் செய்ததற்கு பின்புதான் அந்த பட்டியலை அப்ரூவ் செய்வார்கள். அவர்களே ஒரு காப்பி எடுத்து செல்வார்கள். அதாவது voter லிஸ்ட், அதை ஸ்கேன் செய்யக்கூடிய வேலை தான் இவர்களுக்கு. இப்போ என்ன நடக்கிறது? எல்லாருமே கீழே லைன்ல நில்லுங்க, இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்புங்கள், அந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பி நீங்களே சப்மிட் செய்து விடுங்கள். there is no copy, there is no signature, nothing is required. ரெண்டாவது, பிஎல்ஓ அண்ட் பிஎல்ஏ ஆஃபீஸர்கள், முக்கியமாக பிஎல்ஏ ஒரு நாளைக்கு 50 நபர்களுடைய ஃபார்மை தானாகவே நிரப்பலாமா? இங்க என்ன, டோர் டு டோர் போய் பிஎல்ஓ ஆஃபீஸர் நேரடியாக அந்த வேலையை பார்த்திருக்க வேண்டும். Is this what the guidelines you're talking about, Mr. Gnaneshkumar? No. The lie number 2, இதை நீங்க பார்த்தீர்கள்னா, டாக்குமெண்ட் சப்மிட் செய்வதற்காக கால அவகாசத்தை
குறித்தார்களா? 21 நாட்களில் 2003ஆம் ஆண்டு இந்த SIR ப்ராசஸை முடித்து விட்டோம். ஞானேஷ்குமார் அவர்கள் கொடுத்த இந்த பதில். பட் இந்த பேராகிராஃபை நீங்க படிச்சு பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும், எந்த விதத்திலையுமே எந்த விதமான கால அவகாசமும் கொடுக்கப்படவில்லை. It is mentioned in the document. Then how can you say that there was a duration? நீங்களே படிச்சு பாருங்க. It is clearly mentioned in the final guidelines உடைய முதல் paragraph. The commission has since ordered special revision of an intensive nature, reference on 1st of January 2003 as of the qualification date. But there is no ending date. ஒரு மாசத்துல, 2 மாசத்துல, 90 நாட்கள்ல, ஒரு வருடத்துல எந்த விதமான டெட்லைனுமே கிடையாது. பட் வாட் ஆர் யூ சேயிங்? 30 டேஸ்ல நீங்க இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் முடிச்சிடணும், 30 நாட்களுக்குள். And Mr. Gyanesh Kumar again said the lie that there was a duration, time period, timeline. How? I don't know. Gyanesh Kumar அவர்கள் கொடுத்த இந்த மூன்றாவது பொய் என்ன? சிட்டிசன்ஷிப். அதை செக் செய்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த டிரைவ் வந்து பியூரிஃபிகேஷன் டிரைவ் கிடையாது, டெலிஷன் டிரைவ் அண்ட் அடிஷன் டிரைவ். யாருக்கு சாதகமாக? நரேந்திர மோடி, குஜராத் லாபிக்கு சாதகமாக. இந்த பக்கத்தை நீங்க பாருங்கள், paragraph number 32. ஜூம் செய்து படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். It is clarified that it is not the job of eliminator to determine the citizenship of an individual. BLO ஆஃபீஸருக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை. நீங்க எந்த நாட்டை சார்ந்த நபர், சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்வதற்கான எந்த டாக்குமெண்ட்டுமே அவர் கேட்கக்கூடாது. எப்ப கேட்கலாம்? ஒரு நபர் சேலஞ்ச் செய்தால், அந்த நபர் மீது சந்தேகம் இருந்தால், அவர்களை மற்றும் தான் நீங்க கேள்வி கேட்க முடியும், வேற யாரையும் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. பட் வாட் ஹேவ் யூ டன் இன் பீகார்? 8 கோடி மக்களை அவர்களுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்ய சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ எதிர்ப்புகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் இல்ல 2002 இருந்து 2004ஆம் ஆண்டு வரை அந்த பட்டியலில் உங்களோட பேர் இருந்தால் நீங்க காட்ட வேண்டாம். எப்போ? 23 வருடத்திற்கு முன்னாடி நீங்க காட்ட வேண்டாம் உங்களோட பேர் இருந்தால். உங்களோட சொந்தக்காரர்களுடைய பேர் இருந்தா நீங்க காட்ட வேண்டாம். பட் யார் அந்த சொந்தக்காரர்கள்? அப்பாவா, அம்மாவா, மனைவியா, தகப்பனாரா, சித்தப்பனா, பெரியப்பனா, மாமனா, மைத்துனரா? எதுவுமே எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனுமே கிடையாது. Look at the audacity. Look at the audacity of Election Commission of India. இந்த கேள்வியை கேட்கும் போது வந்தேரிகளை பற்றி நீங்க ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை நடத்தினீர்கள். ரோஹிங்கியாஸ் வந்து விட்டார்கள், பங்களாதேஷினர்கள் வந்து விட்டார்கள். அப்போ பீகாரில் எத்தனை பேரை நீங்க கண்டுபிடித்தீர்கள்? ஒரு கேள்விக்கான பதிலை கூட ஞானேஷ்குமார் கொடுக்கவில்லை. இப்ப இந்த புதிய SIR நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான தில்லுமுள்ளுக்களை இவர்கள் செய்ய போறார்கள். நான் உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸை காட்டிவிட்டேன். இது போன்ற 10க்கும் மேற்பட்ட தவறுகளை நான் மார்க் செய்து வைத்திருக்கேன். அப்படியே அந்த மஞ்சள்ல இருக்கிறது எல்லாமே தவறுகள் தான். ஸோ தே ஹாவ் நாட் ஃபாலோட் திஸ் கைட்லைன்ஸ். எது கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் 2025க்குள்ள கைட்லைன்ஸ் கிடையாது. 2003க்கான கைட்லைன்ஸே நாங்கள் ஃபாலோ செய்யவில்லை. திஸ் இஸ் ப்ரூவன் நவ். ஐ லீவ் திஸ். புதிய SIRல் இருக்கக்கூடிய கடுபடிகள் என்ன? முதல் கடுபடி, டைம்லைனை கொடுத்திருக்கிறார்கள். 2003ல டைம்லைன் கிடையாது. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களுடைய ஃபார்ம்ஸ்களை நிரப்பி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பெயர் நீக்கப்படும். திஸ் இஸ் வாட் தேர்தல் ஆணையம் இஸ் சேயிங். ஓகே. ரெண்டாவது என்ன? தேர்தல் ஆணையத்தோட இன்னொரு பொய்யை நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த தில்லுமுல்லை நீங்க பார்த்தீர்கள்னா, வந்தேரிகளை பற்றி நீங்க பேசினீர்கள். வந்தேரிகளுக்கான கணக்கை இதுவரை எடுத்துக்காட்டவில்லை. பட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை பத்தி பேசும்போது 68 லட்சம் பீகார் அங்கிருந்து மக்கள் வெளியேறி விட்டார்கள் நீங்க தான் கூறுகிறீர்கள். எங்க போனார்கள்? இந்தியாவில் தான் இருப்பார்கள். அப்ப அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டை போட ஆரம்பித்து விட்டால், என ஏற்கனவே அதை நீங்க தொடங்கி விட்டீர்கள். 6.5 lakh North Indian voters are there in Tamil Nadu already registered. And as per eShram portal, 93 lakh 93 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. ஆஸ் பர்
த பார்லிமெண்ட்ல நீங்க எந்த எனெக்சரை சப்மிட் செய்தீர்களோ அதே எனெக்சர் படி நீங்க பார்த்தீர்கள். பிப்ரவரி மாதம் சப்மிட் செய்யப்பட்ட அந்த எனெக்சர் 35 லட்சம் ரெஜிஸ்டர்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறுகிறார்கள். தமிழ்நாட்டு லேபர் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ரெக்கார்ட் 12 லட்சத்தி சொச்சம் நபர்கள் தமிழ்நாட்டுடைய ஆர்கனைஸ் செக்டரில் வேலை பார்ப்பதாக கூறுகிறார்கள். அப்போ இத்தனை நபர்கள் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த டெமோகிராஃபியை மாற்றுவார்களா இல்லையா? தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா? அரசியல் கட்சிகளை பற்றி தெரியுமா? கொள்கையை பற்றி தெரியுமா? கலாச்சாரத்தை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. பட் they will come and vote for who? BJP. 2021ல நடந்த தேர்தல் கோயம்புத்தூர் கமல்ஹாசன் vs வானதி ஸ்ரீனிவாசன். வானதி ஸ்ரீனிவாசன் won by 1700 votes. எப்படி? இதே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு வேற கட்சியை பற்றி தெரியாது இல்லையா? அண்ட் கமல்ஹாசன் லாஸ்ட். இதுதான் நடந்தது. இப்போ இன்னொரு புதிய எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய இன்னொரு கடுபடி எடுத்து காட்டுகிறேன். அதையும் போய் கேளுங்க. புதிய எஸ்ஐஆர் படி டூப்ளிகேஷனுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களை எப்படி நீங்க ஸ்கேன் செய்வீர்கள்? நாங்க கம்ப்யூட்டர் எல்லாம் பயன்படுத்த மாட்டோம், தேவையில்லை, நேரடியா இந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி அதை பார்த்தாலே போதும், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களை நாங்கள் கேன்சல் செய்து விடுவோம். As per the same 2003 record, for duplicate voters, ஸ்கேன் செய்வதற்காக they used computers. இப்போ இன்னும் அட்வான்ஸ்டான மெக்கானிசம் எல்லாம் வந்துருச்சு, ஏஐ எல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் கூட they used computers, they used software to identify duplicate voters. It is there in the guidelines. And Mr. Gyanesh Kumar is saying, no. We are following what 2003 guidelines had told us to do. பீகார்ல 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் வெறும் 7 லட்சம் வாக்காளர்களை, வட இந்திய வாக்காளர்களை சேர்த்து விட்டாலே போதும் 10 15 சீட்ஸ்கள் எஃபெக்ட் ஆகும். 15 17 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள்னா போதும் 30 40 சீட்டுகள் பிஜேபி கையில் போய்விடும். 25 28 லட்சம் வாக்காளர்களை, வட இந்திய வாக்காளர்களை சேர்த்து விட்டாலே போதும் 2026 பிஜேபி கையில் ஆட்சி மாறிவிடும். இதுதான் இந்த புதிய எஸ்ஐஆருக்கான அர்த்தம். சிந்தித்து பாருங்கள் எந்த விதமான தெல்லுமுள்ளை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். பிடிக்கவில்லை என்றாலும் பகிருங்கள். காரணம், இது உங்களுடைய உரிமைக்கான பிரச்சனை, உங்களுடைய ஓட்டுரிமைக்கான பிரச்சனை, உங்களுடைய ஜனநாயக உரிமைக்கான பிரச்சனை, உங்களுடைய வருங்காலத்திற்கான பிரச்சனை. தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி அருகே இருக்கக்கூடிய QR கோட், அதை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க எடுத்துக்காட்டலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.